பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். சங்கீதம் 134வது அதிகாரம் 3வது வசனம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. வானத்தை படைச்சதும் நான் தான், இந்த பூமியை படைச்சதும் நான் தான், உன்னை படைச்சதும் நான் தான் பாயப்பா, உன்னை நான் ஆசீர்வதிக்காமல் விடுவேனான்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து தான் சொல்கிறாருங்க. ஆசீர்வாதம் எப்போ தான் நான் பெற்றுக்கொள்ள போகிறேன்? என் படிப்பில் நான் எப்போ முன்னேற போகிறேன்? என் வேலையில் நான் எப்போ முன்னேற போகிறேன்? என் குடும்பக்காரங்களை நான் எப்போ முன்னேற போகிறேன்? எப்போ பார்த்தாலும் பிரச்சனை, குழப்பம், அப்படியே ஓவர் திங்கிங் ஓடி மண்டையே வெடிக்கிற மாரி இருக்குங்க. இதில் வேற பாவம் வேற வந்து செஞ்சுருக்கீங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா குடிக்க கூட்டுமைன்னு இருக்கான், இந்த ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆபாசப்படமாக கூட்டுமை இருக்கா. என்னை சுற்றி இருக்க ஜனங்க எல்லாரும் தப்பான சிந்தனையிலே நான் பார்த்துட்டு இருக்காங்க. நான் தோத்துட்டேன் எனக்குள்ளேயே ஒரு சிந்தனை வந்துன்னு சொல்லி கவலைப்படுற மகனே மகளே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, வானத்தை பூமியை படைச்சு நான் உன்னை படைச்சதுக்கு அர்த்தம் இல்லாமலா இருக்கும். கண்டிப்பா உனக்கு தேவையானது எல்லாத்தையும் நான் செய்ய தான் போறேன். கொஞ்ச நாள் பாட நம்பிக்கிற நீ உன்னை சீர்படுத்தி பலப்படுத்தி உன்னை ஆசீர்வதித்து உன்னை நிலைநிறுத்த போறேன்னு சொல்லி பேதுருல வாசிக்கிறேங்க. ஏசப்பா உங்களை நிலைநிறுத்த போறாங்க. எந்த மனுஷங்க முன்னாடி நீங்க வெட்கப்பட்டீங்களோ அதே மனுஷங்க முன்னாடி நீங்க தலை நிமிர்ந்து வாழ போறீங்க. தானியேலுடைய வாழ்க்கையில அடிமையா கொண்டு போகப்பட்டான், அதிபதியா மாற்றப்பட்டாரு. இன்னைக்கு நீங்க கண்டிப்பா மாறுவீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். காட் பிளஸ் யூ.